ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் 27/4/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வரும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையும். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான பூஜை அபிஷேகம் வழிபாடு உற்சவங்களோடு கூடியதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் ஏகாதசி விரதம். இது மாதத்திலே 2 முறை வரும். வளர்பிறையிலும் ஏகாதசி வரும், தேய்பிறையிலும் ஏகாதசி வரும். அமாவாசை 11ஆவது நாள், பௌர்ணமி 11ஆவது நாள். இது இப்போ அமாவாசை 11ஆம் நாள், வளர்பிறை ஏகாதசி. விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகிற விசேஷ பூஜை அபிஷேக வழிபாடுகளும் கலந்து இறையருளையும் நாம் பூரணமாக பெறுகின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களுக்கு செல்லுகின்றவர்கள் விரத அனுஷ்டானத்தோடு செல்லுகின்ற பொழுது சுவாமிக்கு அர்ச்சனைக்கு மலர்கள் வில்வங்கள் கொண்டு செல்வார்கள். அதில் அந்த துளசி பத்திரம், துளசி தான் விஷ்ணுவுக்கு பிரீதியானது, அதை எடுத்து செல்வார்கள். அவர் அந்த துளசியை இந்த ஏகாதசி திதியிலே எடுக்க மாட்டார்கள். முதல் நாளே இரவே சூரியன் மறைவதற்கு முன்னாடி முதல் நாள் சாயங்காலமே எடுத்து வைத்து மஞ்சள் தண்ணியிலே கழுவி வைத்து காலையிலே ஆலயங்களிலே கொண்டு போய் கொடுத்து பிரார்த்தனை செய்வது, அல்லது அந்த துளசியிலே சரங்கட்டக்கூடியவர்கள் மாலை தொடுக்கக்கூடியவர்கள் அவ்வாறு தொடுத்து சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இது வளர்ப்பிறை ஏகாதசி. அதேபோல் தேய்பிறையிலும் ஏகாதசி வரும். ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, 10ஓடு கூடி 1 11ஆவது நாள். இந்த ஏகாதசி என்கின்ற திதி வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வருகின்ற பொழுது இது விஷ்ணுவுக்குரிய திதியாக திதி அடிப்படையாக கொண்ட விரதமாகிய இந்த ஏகாதசியிலே நாமும் விரத அனுஷ்டானத்திலே இருந்து இறையருளையும் பூரணமாக பெற்று விஷ்ணு ஆலயங்களிலே இவ்வாறான பூஜைகளுக்கு நம்மால் முடிந்த அர்ச்சனை பொருள்களோ அபிஷேகத்திலே பாலோ இளநீரோ தேன் எது நமக்கு முடிகிறதோ அவற்றையும் கொண்டு சென்று பிரார்த்தனை செய்து நல்ல மனதோடு தூய்மையான எண்ணங்களோடு இறை பிரார்த்தனை செய்து ஆலயத்திலே தொண்டுகளாற்றி இறைபணிகளை மாற்றிய பின்பு நம்மால் முடிந்த ஏதாவது தான தர்மங்களை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். கோயில் வாசலில் காத்து கொண்டிருப்பார்கள். ஏதோ நம்மாலே முடிந்தது அவர்கள் கொடுக்கின்ற பொழுது அவருடைய மனமும் சந்தோஷம் அடையக்கூடியது. அவ்வாறான நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளோடு நாம் ஆலய வழிபாடுகளையும் செய்து இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டான் தமிழொலி, ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.